வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணியே வெறும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாங்க. நெய் வந்துட்டு உருவனதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறலாம். இது லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதை தனியாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே நெய்யில் 1/2 கப் அளவுக்கு சேமியா வந்துட்டு போட்டுக்கிறலாம். சேமியா சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு இதே போல் மெதுவாக ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சேமியா வறுத்தாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ ரவையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் லைட்டாக கலந்து கொடுத்துக்குருவோங்க. போதும், ஒரு நிமிஷம் கலந்து விட்டால் போதும். இப்போ இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா கலந்துக்குங்க. வெறும் பால் மட்டும் ஊற்றி செய்யும் பொழுது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குங்க. இப்போ இது கட்டிகள் விழுகாத மாதிரி இது போல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது போல் நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வெந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வேகக்கூடாது, 3/4 பதத்துக்கு தான் அந்த சேமியா வந்துட்டு வெந்து வரணும். அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக ஜவ்வரிசி சேமியா வச்சு செய்கிற பாயசத்தை விட இந்த கொஞ்சமாக ரவை சேர்த்து பண்ணுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறலாம். இந்த ரவையோட ஃப்ளேவர் வந்துட்டு அந்த பால் எல்லாம் மிக்ஸ் ஆகி ரொம்பவே சுவையாக இருக்குங்க இந்த பாயசம். நம்ம சட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், செஞ்சு முடிச்சிடலாம். சுகர் போட்டதுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து விட்டுக்குருவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துடலாங்க. இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதுங்க. ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் சூப்பரான ரவா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெறும் பால்லே வச்சு செய்கிறதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபீஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.